ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் வில்லாஸ், அதான் நாங்கள் இருக்கிறது வந்து அல்நாதா சைடு. வில்லாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே காம்பவுண்டு, பட்டு எல்லாமே இப்படி தான் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. இதில் பெரிய வீடுகளும் இருக்குது, பெரிய வில்லா. இது வந்து புதிய வில்லாஸு. இது வந்து நம்ம ஊர் இதில் இருக்கும் பாருங்கள், க்ரீனரியா. இதில் மெயினாக என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வேப்ப மரம் நிறைய இடத்துல நிற்கும். வில்லா சைடு பார்த்தீங்களா, நிறைய இடத்துல வேப்ப மரம் தான் நிறைய நிற்கும். அது மாதிரி இதாக வச்சுருக்காங்கல்ல, இதுதான் அந்த வேஸ்ட்டு போடுறது. அது நான் வீடியோ காமிக்கிறேன், அது எப்படி இவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு வாட்டி பாருங்கள். இதுதான் வில்லா. அந்த மரத்தில் நிற்கிது பாருங்கள், டேட்ஸு எப்படி நிற்கிது பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் மெட்ரோ இறங்கி நம்ம வில்லாவுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். சேம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே அழகாக இருக்கும். இங்கே என்ன ஒன்றுன்னா, நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறப்போ நல்லா சூடாக இருக்கும், இங்கே வந்து நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அதே போல் மரங்கள், காடாக, க்ரீனரியா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சொல்ல போனால் பாலைவனத்தில் ஒரு பசுமைன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி க்ரீனரியா சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடுகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஏரியா வந்து வில்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏர்போர்ட் டெர்மினல் 2 பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த வில்லாஸ் எப்படின்னா, முன்னாடி இந்த அரபிக் லோக்கல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, லோக்கல்னால் இங்கே உள்ள அரபிக் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. இப்போவும் இருக்காங்க, பட்டு கொஞ்சம் பேர் இங்கேருந்து வெளியிடத்துக்கு போயிட்டு பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியன்ஸு அப்படிலாம் ஃபேமிலிஸ் ஏரியா தான் இது, மொத்தமாகவே ஃபேமிலிஸு. பேச்சுலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் தான் பேரிச்ச மரம். இது பெருசாக வளர்ந்து தான் நேரமாக காட்டினால அந்த மாதிரி ஹைட்டாக இருக்கும் பாருங்கள். நான் சொன்னோம்ல, ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரமாக தான் நிற்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. வந்து பார்த்திங்களா, அதாவது கொல்லையாக நிற்கிது பாருங்கள். இது வந்து ரெடியான பருவத்தில் நிற்கிது. இது டேட்ஸு, நல்ல சூப்பர் டேட்ஸு பாருங்கள். இது எங்கள் வில்லாவோட ஃப்ரண்ட் சைடு. எங்கள் வில்லா பக்கத்துலேயே, எங்கள் வில்லா சின்ன வில்லா தான் இதாக இருக்குல்ல, பக்கத்துலேயே பெரிய வில்லாவும் இருக்குது. இது வந்து இப்போ புதுசாக வீடு முடிச்சுருக்காங்க. நான் இனி ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வில்லா ஃப்ரெண்ட்லேயே டேட்ஸ் மரம் நிற்கிது பாருங்கள். சின்ன மரத்துலேயே எவ்வளோ அழகாக ஆச்சிருக்கட்டு. இது ஆக்சுவலி வந்து இப்போ எல்லோவாக இருக்கா. இது ஃபஸ்ட்டு எப்படியா இருக்கும்னா க்ரீனாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோ ஆகும், எல்லோ அதுக்கப்புறம் பிளாக் ஆகும். சரியான முள் பாருங்கள் எப்படி நிற்கிட்டு. ஸோ இதுதான் இது. இந்த பெரிய மரத்தில் பாருங்கள், இதெல்லாம் முடிஞ்சிச்சு, சீசன் முடிய போதில்ல, அதனால் இப்போ சூடாக இருக்குது, சூடு கம்மியாகுது, அதனால தான் பாருங்கள். எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்லேயே கார்டன் போல் வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க வில்லான்னா எப்படின்ட்டு. ஆனால் அந்த பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் மாடலாக வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே ஹைட்டு கம்மியாக இருக்கும் இந்த சைடு வில்லா. ஏன்னா அப்படின்னா, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குல்ல, ஏர்போர்ட் பக்கத்தில் எப்போவுமே வில்லா ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லேண்டிங் டேக் ஆஃப் ஆகிற ஏரியா, அலோவ் பண்ண மாட்டாங்க பெரிய பில்டிங்கு. சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.